சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாடு, உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். முதல் 2 வசனத்தில் இவன் இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதாக பார்க்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதம், அதுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம கண்ணை எதுக்கு ஏறெடுக்கணும்னு ஒரு நல்ல பாடம். மனுஷர்களை பார்க்கிறதோ இல்லாவிட்டால் பின்னால் நடந்த காரியங்களை பார்க்கிறதோ நமக்கு ஆபத்து. இப்போ கண்களை ஒத்தாசை தருகிற தேவனுக்கு நேராக ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். நம்பர் 1. 2வது, நாம் பார்க்கிறவர் யார்? ஏதோ சாதாரண மனுஷன் அல்ல, ஏதோ உதவி செய்ய முடியாத மனுஷன் அல்ல. விசுவாசம் யார் மேல் வைக்க வேண்டும் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை வேற, மனுஷர்களிடத்திலிருந்து வரக்கூடிய ஒத்தாசை வேற. ஆக இவன் என்ன சொல்லுகிறான்னா, மனுஷர்கள்ட்டேருந்து கொஞ்சம்தான், ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை, பெரிய ஒத்தாசை வரும். அவரை அண்டிக் கொண்டால் பயங்கரமான ஆசீர்வாதங்கள். உன் காலை தள்ளாடட்டார். அந்த சப்ஜெக்ட்லேருந்து அப்படியே 8 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் நம்மை காக்கிற தேவன். நான் நம்புகிறது யார்? எந்த சோதனை வேதனை மத்தியிலையும் நான் யாரை நம்புகிறேன்? சோதனைகள் வேதனைகள், ஸ்தோத்திரம், என் விசுவாசத்தை கெடுக்க விட மாட்டேன். சோதனைகள் கசப்பாய் இருக்கும், ஆனால் எனக்கு நன்மைகள் நேரிடும் பொழுது அது மிகவும் என் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இனிப்பான நாட்களிலே நாம் தேவனுக்கு அவ்வளவு நன்றி செலுத்துகிறது மனுஷனுக்கு அது மறந்து விடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. மறந்துடுவோம். அந்த இன்பத்தில் எல்லாத்தையும் மறந்துடுறது. அப்படியே அதுக்கு மாறாக ஆப்போசிட்டாக துக்கத்திலையும் துன்பத்திலையும் சோதனைகள்லையும் நம்மால் தாங்க முடியாது என்பது ஒரே காரணத்தின் நிமித்தம் அந்த சோதனைகளை மாற்றக்கூடிய வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க மனுஷனுடைய இருதயம் எப்போதுமே ஆசைப்படும். ஒரு சின்ன காரியம் நமக்கு நடந்துருச்சுன்னாக்க அதை மாற்றக்கூடியவர்கள் யார் என்று உலகத்திலே மனுஷர்களை தேட ஆரம்பிப்போம். உண்மைதானே? உதாரணமாக, தெய்வத்தை அறியாத ஜனங்கள், அவர்களை குறித்து பேசுகிறேன். நம்மை போல சத்திய தேவனை அறியாத ஜனங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டால் அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறார்கள்? இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களான்னு உட்கார்ந்து யோசனை பண்ணி 4 பேர்கிட்ட சொல்லி யாரோ ஒருவர் ஒரு ஐடியா கொடுக்கும்போது அவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயா, இந்த சோதனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதுதானே ஒரு சகஜமாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நமக்கு என்ன? மனுஷர்களிடத்தில் போகிறதுக்கு முன்னால் ஆட்டோமேட்டிக்கலி யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். ஜெனரேட்டர் இருக்குது மேலே, அந்த ஜெனரேட்டர் ஆட்டோ மோடுன்னு ஒன்று இருக்குது.
அது லேஸ் அப்படி டக்குன்னு தட்டிட்டு வந்துட்டால் போதும். நம்ம ஒன்றும் இங்கேருந்து கிளம்ப வேண்டாம். அதுக்கு ஈவியில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா 2 செகண்ட்ஸ் தான், செகண்ட்ஸில் டக்குன்னு ஆன் ஆகிடும். ஆனால் பவர் வந்துடும். இங்கேருந்து நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. அது மாத்திரம் வரும்போது ஒரு சுவிட்சு இப்படி டர்ன் பண்ணிடணும், அவ்வளோதான். போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போகணும். ஏன்னா நம்மலாம் பூட்டிகிட்டு போயிடும். ஈபி எப்பயாவது ஆஃப் ஆகுதுன்னா அது பாட்டுக்கு ஆன் ஆகிடும். அதை திருப்பி அது போல் நம்முடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்கலி ராத்திரியோ பகலோ இன்பமோ துன்பமோ என்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த நிமிஷம் யார்கிட்ட போய் முறையிடுறோம். இப்படி உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? கோடான கோடி மக்கள். கோடான கோடி மக்களுடைய இருதயத்துலேயும் ஆட்டோ மோடில் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் இருந்தாலும் அவனும் இந்த மாதிரி சோதனை வரும்போது மை லார்ட் ஜீசஸ்ன்னு கத்துவான். எந்த மூலையில் உலகத்தில் இருந்தாலும் ஆட்டோ மோடுக்கு கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அதை திருப்பி மேனுவல் மோடுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம், அதை அவரே செஞ்சிட்டார். கர்த்தர் நல்லவர். அதனால தான் இந்த மனுஷன் ஆட்டோ மோடில் இருக்கிறான், ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கிறான். அப்போது இப்படிப்பட்ட ஜனத்துக்கு தேவன் எப்படி காப்பாற்றுகிறார்? உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உன் கால் இடராதுன்னு சொன்னார். இந்த கால் இடராமல் காப்பாற்றுகிறதற்கு அவர் தூங்கலையாம். ஒரு நிமிஷம் அவர் தூங்கிட்டார்னா நம்ம கால் இடறி போச்சுன்னா, அதுதான் 91வது சங்கீதத்துலேயும் தூதர்கள் கால்கள் இடராதபடிக்கு ஆண்டவர் தூதர்களையும் வச்சிட்டார். நீங்களும் போங்க. இவங்க ஒழுங்காக செய்கிறானுங்களா வேலை இல்லைங்கிறத பார்த்து தூங்காமல் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். எஜமான்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. வேலை செய்கிறவங்க ஒழுங்காக இருக்காங்களா பண்ணுறாங்களான்னு நோட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க புத்தி. நீங்கள் அவங்கள மாற்ற முடியாது. உங்கள் கீழே 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னா கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி மாறிடுவோம். ஏன்னா எஜமானாக மாறுறவன் அப்படி மாறிடுறான். அவன் என்ன பேசுகிறான், என்ன பண்ணுறான், நடிக்கிறானா, உண்மையாக இருக்கானா, வேலை செய்கிறானா, தூங்குறானா, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள வேலைக்கு வச்சதே ஒரு காரணத்துக்காகத்தானே வச்சுருக்காங்க. அவள் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவர் நம்ம மேலே கண்ணை வச்சிட்டு இருக்கிறாராம். வசனம் அப்படி தான் சொல்லுது, அது பொய் சொல்லாது. தூதர்களை கொண்டு வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறார். அவர் உறங்க மாட்டேங்கிறார். சரி, அவங்க தான் இருக்கிறாங்களே போட்டும், அவங்க காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம். இவர்கள் கூட தப்பு செய்வார்கள். தூதர்கள் கூட தப்பு செய்வார்கள். ஆதி மேன்மையை இழந்த தூதர்கள்னு போட்டிருக்குது. ஆதி மேன்மை எவ்வளோ பெரிய மேன்மை, அதை வியாபாரத்தில் இழந்துட்டாங்க நிறைய, கொஞ்சம் ஒரு 3ல் ஒரு பங்கு. அதனால தான் கர்த்தர் உண்மையுள்ள தூதர்களை வச்சு அவர் எப்போதும் உறங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற தெய்வம். அப்படியானால் ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் நானும் சும்மா வசனம் கேட்டுட்டு போகக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கணும். என்னை காப்பாற்றுறதுக்கு தூதர்களை கொண்டு, அந்த தூதர்களை கூட நம்பாமல் அவர் உறங்காமல் தூங்காமல் அப்படியே ராத்திரி பகல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னா, அவருடைய பிள்ளையாய் நான் மாறினது நிமித்தம் நான் எவ்வளோ விசேஷித்தவன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது அது நமக்கு எடுத்துக்கணும். அதை அப்போ இதை வாழ்நாளெல்லாம் என்ன செய்யணுன்னா, நம்மளை கசந்து கொள்ளாமல், நம்மளை நாமே கசந்து கொள்ளாமல், என்ன ஆண்டவரே என்னை காப்பாற்றுறதுக்கு இப்படியா, நீங்கள் தூங்க மாட்டேங்கிறீங்க, என்னை தூங்க விட்டுட்டீங்க, ஆனால் நீங்கள் தூங்கலையே. அதை அப்படியே பர்சனலாக எடுத்துக்கிட்டு தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அப்போ தான் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அர்த்தம், அவரோட பேசுகிறதுக்கு அர்த்தம், அவரோட பேச பழகுறோன்னு அர்த்தம். உண்மை இதுதான், இது உண்மை. அப்புறம் அடுத்து என்ன சொல்லுகிறார்? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். இது 2வது முறை சொல்கிறார். உறங்காருங்கிற வார்த்தை
உறங்குதல்னா வேற, தூங்குதல்னா வேற. உறங்கார் தூங்குறதுன்னா லைட்டாக அப்போது, உறங்கிட்டார்னா மறந்துட்டார்னு அர்த்தம். லேசாக தூங்குறதுக்கும் ராத்திரி நேரத்தில் 5 மணி நேரம் தூங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மத்தியான நேரத்தில் கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு லைட்டாக கொஞ்சம் ஆட்டம் காட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்த இடத்துலையே ஒரு 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் தூங்கலாம். மத்தியானம் சாப்பிட்ட பிறகும் 4 மணி நேரம் தூங்குறவங்க இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் ராத்திரி நேரத்தில் நம்மளையும் அறியாமல் பாருங்கள், ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் வரும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்போம். அந்த தூக்கத்துக்கும் சாப்பிட்ட பிறகு ஒரு 10-15 நிமிஷம் தூங்குறதுக்கும் கோழி தூக்கம்பாங்க, அதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, உறங்கவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார். ஒரு 10 நிமிஷம் கூட உறங்க மாட்டேங்கிறாரு. இது அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லுது. முதல் வசனத்தை உறங்காருன்னு சொல்லிட்டு விட்டுற பிறகு அடுத்த வசனத்தில் ஒரு 10 நிமிஷமாவது தூங்குறீங்களா? நம்ம வீட்டில் நம்ம ஆட்கள் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப டயர்டாக இருக்குன்னா மத்தியான நேரத்தில் ஒரு 10 நிமிஷமாவது தூங்குங்க, நல்லது உடம்புக்கு அப்படிங்கிறாங்க. மத்தியானம் சாப்பிட்டோன்னே ஒரு 10-15 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் தூங்குறது நல்லது. தட்ஸ் அ குட் திங். ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. ஒரு மேக்ஸிமம் ½ அன் ஹவர் நல்லது. ஃப்ரெஷ் ஆயிரும். நம்ம ஆள்கள் நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சு அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் 10 நிமிஷமாவது தூங்குங்க. இப்படியே தூங்காமையே இருக்கீங்களே, எதையோ யோசித்துக்கிட்டு தூங்குங்க, நல்லதில்லை. இப்போ ஆண்டவர் அந்த 10 நிமிஷம் கூட தூங்க மாட்டாராம். நம்ம இப்படி வேதத்தை இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும், இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? அனுதின வாழ்க்கையில் தெய்வமே, ஒரு செகண்டு கூட தூங்குறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்களே ஆண்டவரே. சரி, அடுத்து எப்படி? 5 வலது பக்கத்தில் நிழலாய். வலது பார்சம் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது 109 அவனுக்கு மேலாக. சரி, சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அப்புறம் இப்படி ஒரு இடத்துல போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். அப்போது வலது பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். யோசுவாவில், சகரியாவில் யோசுவாவை குறித்து எழுதியிருக்கிறது, சாத்தான் வலது பக்கத்தில் நிற்க தீங்கு செய்வதற்காக அவன் வந்திருக்கிறான் அப்படின்ட்டு. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் 16 நான் கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், ஆகையினால் நான் அசைக்கப்படுவது. இங்கே அப்படி தான் போட்டிருக்கு, கர்த்தர் உன் வலப்பக்கத்தில் உனக்கு நிழலாக இருப்பார். இன்னும் நிறைய இடங்கள் வலப்பக்கம் வலதுகரம் இதெல்லாம் பைபிளில் இருக்குது. அதை நான் ஒரு நாள் வேணால் எடுத்துகிட்டு வரேன். அப்போது வலப்பக்கத்தில் தேவன் நமக்கு இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், இது வலப்பக்கத்தில் அவரை வைத்திருக்கிறேன். அதுக்கு பதிலாக சாத்தான் வந்து வலப்பக்கத்தில் இருந்தால், கர்த்தர் வலப்பக்கத்தில் இருந்தால் நமக்கு துணை செய்வதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக, நிழலாய் இருப்பதற்காக வருகிறார், நன்மைக்காய் வருகிறார். ஆனால் அந்த வலப்பக்கத்தில் கர்த்தர் இல்லைன்னா, அவன் வந்து உட்கார்ந்துருக்கிறான்னா, அவன் வந்து நிழலாக நமக்கு இருக்க மாட்டான், அவன் நமக்கு துணை செய்ய மாட்டான். அவன் பொல்லாங்கன், துஷ்டாவி, தீங்கு செய்யத்தான் நிற்பான். ஒரு சிலர் வலது பட்சத்தில் சாத்தானை வச்சிருக்கிறாங்க, ஒரு சிலரோ வலது பட்சத்தில் தேவனை வைத்திருக்கிறார்கள். அந்த வலப்பக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அதை குறித்து நான் உங்களுக்கு ஸ்டடி எடுக்கிறேன். அந்த முக்கியமான கர்த்தர் இருக்க ஆசைப்படுகிற ஒரு இடம். கர்த்தர் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த சைடில் இருக்கணுங்கிறத ஆசைப்படுகிறது, அந்த சீட்டு. அப்போ வலப்பக்கம்ங்கிறது முக்கியமான ஒரு சீட்டு, இடம். ஒன்று கர்த்தர் இருக்கணும், இல்லைன்னா சாத்தான் இருக்கணும். ஆமாம், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அந்த வலப்பக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சீட்டு. அதனுடைய ரகசியங்கள் பிறகு நம்ம பார்க்கலாம். கர்த்தர் அங்கே இருப்பாராக, அப்படின்னா அவர் நமக்கு வலப்பக்கத்தில் இருந்து நிழலாக இருப்பாரா. ஸ்தோத்திரம். அப்போ நான் 120 வாழ்நாளெல்லாம் நமக்கு ஒரு நிழல் இருக்கிறது. அந்த நிழலை வைத்து அவரே நிழலாக இருந்து, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறார்னு போட்டிருக்குல்ல,
அந்த நிழலாய் இருப்பார். இப்படி உன்னை காப்பாற்றுவார். முதலாவது தூங்காமல் உறங்காமல் காப்பாற்றுவார். ரெண்டாவது ஒரு 10 நிமிஷமாவது தூங்காமல் காப்பாற்றுகிறார். மூணாவது வலப்பக்கத்தில் அவர் இருந்து நிழலாய் இருந்து காப்பாற்றுகிறாராம். அடுத்து பகலிலே வெயிலாகிலும், அப்படியானால் பகலில் வெயில் சேதப்படுத்தும், இரவிலே நிலவு சேதப்படுத்துங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அது என்னடா அப்படி சேதப்படுத்துதா? தப்பிக்கிறோமே. பகலில் வெயில் சேதப்படுத்துமா, இரவில் நிலவு கூட நம்மை சேதப்படுத்துமா. பகலுக்கு ஒரு வேலை இருக்குது, இரவுக்கு ஒரு வேலை இருக்குது. இந்த பகல் வெயிலும் இரவு நிலவும் நம்மை காப்பாற்றுவதற்காக தேவன் வைத்திருக்கிறார். பகலில் சில செடிகள் பூக்கும், இரவிலே சில செடிகள் பூக்கும். இரவிலே சில காய்கள் காய்க்கும். இரவிலே யாருக்கும் தெரியாமல் சில செடிகள் கொடிகள்லாம் வளரும், வளர்ந்து பின்னி படறி போகும். பகலில் ஒன்றும் செய்யாது, பார்த்தா தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இரவில் பார்த்தா பகலில் ஒரு கொடி தொங்கிட்டு இருக்கும், இரவில் நைட்டு முடித்து அடுத்த நாள் பார்க்கும்போது அது எதையாவது சேர்ந்து தொத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். எப்படி நடந்தது இது? அதே மாதிரி ஃபுல் மூன், நல்ல ஒரு பௌர்ணமி நாட்களில் நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு ரகசியத்தை சொல்லணும். இந்த காலங்கள் இருக்குது பார்த்திங்களா, அமாவாசை பௌர்ணமி, இந்த காலங்கள் கெட்ட காலங்களா நல்ல காலங்களா? இந்த உலகத்தில் என்ன நடக்குது? கெட்ட காரியம். அப்போது அந்த உலகத்தில் இப்படி பார்க்குறோம். இந்த அமாவாசை ஜபங்கிறாங்க, பௌர்ணமி ஜபங்கிறாங்க. அப்போ இந்த காலங்களில் ஏதோ இந்த பேய் பிடிச்சவங்கெல்லாம் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஓவர் ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்குமே. இது என்ன? அப்போது நம்மளுக்கு தான் எப்போவுமே ஒன்றும் தெரியாதே, தெரிஞ்சால் தானே பாவம். ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு. அது என்ன நம்மாள்கள், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சுங்க, நானும் நம்பாமல் இருந்தேன். அப்போது என்ன ஆண்டவரே, அப்போ இந்த நாட்களில் நீங்கள் ஏன் வச்சிருக்கிறீங்க? அப்போ இந்த ஆட்டம் பயங்கரமாக ஆடுதே, இது என்னது ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு நினச்சி யோசித்து பார்த்தா, ஆக்சுவலாக உண்மையாக அந்த காலங்களை நல்ல காலங்களை வச்சிருக்கிறார். தேவன் எது செய்தாலும் நன்மை தானே, அவர் ஒன்றும் தீமை செய்கிறது இல்லையே. எனக்கு அப்போ தான் வெளிச்சம் வந்துச்சு, ஆஹா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காலங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை மாறுது பார்த்திங்களா. மூன் ஃபுல்லாக டார்க் ஆகுது, இந்த சுற்றுறதுனால, அந்த சுற்றிட்டு சூரியன் சுற்றுறதுனால, கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் இப்படி இருட்டாகும், ஒரு பக்கம் வெளிச்சமாகுது. 15 நாளைக்கு முறை ஒன்று வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பூமியில் 15 நாளைக்கு ஒரு முறை அநேக நற்காரியங்கள் நடக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். அதை நமக்கு தெரியாது. இந்த நட்சத்திரங்கள், இந்த கோள்கள் சுற்றுறது பார்த்திங்களா, ஏதோ சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அது அவ்வளவும் கால்குலேட் பண்ணி பயங்கர ஞானம். அதை சுற்றிட்டு இருக்கும்போது அந்த பூமியில் சில காரியங்கள்லாம் அழகாக மாறும். நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவன் எது செய்தாலும் நன்மைக்கு தான் செய்கிறார். அப்போ அந்த அமாவாசை காலங்களில் சில காரியங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும். அப்படியே பௌர்ணமி வரும் பொழுது சில காரியங்கள் பியூட்டிஃபுல்லாக நடக்கும். அப்போ ஆக மொத்தம் இந்த 2 சீசன்லேயும் பூமியில் ஒரு ஆசீர்வாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், நல்லா நடக்கும். அப்போ ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்து மனுபுத்திரர்களுக்கு அந்த பூமியை கொடுத்துட்டு நன்மையான காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கலி நடக்கணும்ன்ட்டு அப்படி பார்த்துட்ருக்கிறார் தெய்வம். அவர் செய்கிறது நம்மால் செய்ய முடியாது. நம்ம வேணால் இந்த ரூமில் 4 ஏசி வைக்க வேண்டியிருக்கு. ஒரு ஏசி ஒன்றே ஒன்று இங்கே வச்சுக்கிட்டு, இல்லை அங்கே ஒன்று வச்சுக்கிட்டு, இங்கே வேண்டாம் 3 ஏசியும் வேண்டான்னு சொன்னால் அங்கே உள்ளவங்களுக்கு தான் கொஞ்சம் கூலாக இருக்குமே ஒழி, இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. 4 ஏசி வச்சா தான் இந்த ரூமுக்கு ஏதோ கொஞ்சம் உட்காரவாது முடியுது. ஆனால் ஒரே செகண்டில் பூமி முழுவதும் ஜில்லுன்னு ஒரு காற்றடிக்க வச்சு அப்படி சாரல் அடிக்க வச்சார்னா ஏசி எல்லாம் தோத்துருது.
அந்த மழை வரக்கூடிய காலங்களில் காரிருள் மாதிரி இருட்டாக மேகம் வந்து ஒரு காற்று அடிக்கும் பாருங்கள். அதுவும் சம்மரில் அடிச்சதுன்னா ஜில்லுன்னு அடிக்கும். ஒரு ஏசியாக வைக்கிறோம், அந்த எங்கெங்கெல்லாம் அந்த மேகம் வந்து காற்றடிக்குதோ அவ்வளவு மைல் கணக்கில் ஏசி ஆகிடுது. இது நம்மால் செய்ய முடியாது. அவர் அப்படி குளிர பண்ணுகிறார். கண்ணால் பார்க்குறோம், நம்ம உணர்கிறோம். இது போல தான் தாவரங்கள் வளர்றது, பயிர் வகைகள் வளர்றது, மிருக ஜீவன்கள் வளர்றது, நாம் வளர்றது எல்லாமே காலங்கள் ஏற்ப அழகாக படைத்தார்னா அவரை பாராட்டுகிறவர்கள் உண்மையாக எப்படி பாராட்ட வேண்டும்? அவருடைய அனந்த ஞானத்தை எப்படி பாராட்ட வேண்டும்? ஒருத்தன் இருக்கானே, நாசமாக்குறதே அவனுடைய பொழப்பு. யோவான் 10:10 படியே நமக்கு தெரிஞ்ச வசனம். திருடன் கொல்லம் அழிக்கவும் வருகிறான்னு வேற ஒன்றுக்கும் வரமாட்டான்னா, வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். அந்த காலங்களை அந்த நாட்களில் தீவிரமாக தாண்டவம் ஆடுறான். புரியுதா? நன்மைகள் வரக்கூடிய காலங்கள், அமாவாசை பௌர்ணமிங்கிறது நன்மைகள் வரக்கூடிய அழகாக சீசன்ஸ் மாத்திரார். அழகாக வேதம் சொல்லலையா? சூரியனையும் பூமியும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஆதியாமத்தில் வச்ச போது என்ன சொன்னார்? காலங்களுக்காக வச்சார்னு போடலையா? நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனால் அந்த காலங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை மாறிட்டே இருக்குது. பூமி இருக்கிற வரைக்கும், கோள்கள் இருக்கிற வரைக்கும் மாறிட்டே இருக்குதுன்னா அந்த பூமிக்கு நன்மைக்காக தேவன் வச்சிருக்கிறாருன்னு ஆதியாமத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியல. சரி, ஏதோ பகல் ராத்திரிக்காக வச்சிருக்காரு போலன்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். உண்மையா பொய்யா சொல்லுங்க? பகல் வருது, ராத்திரி வருது, இதுக்கு தான் சூரிய சந்திரன் இருக்கான் போல இருக்கு, ஆளை விடு அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? ராத்திரியில் தூங்கி போட்டு பகலில் ஊரை சுற்றி நம்ம கதையை நம்ம பண்ணிட்டு போகிறோம். இல்லை, நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவர் பூமியில் எத்தனை மாற்றங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்படியே சுத்த வச்சுட்டு அந்த அந்தந்த சீசன்ஸ், அந்தந்த காரியங்கள். ஒரு தொட்டியில் ஏதோ ஒன்று செடி வச்சுருப்பீங்க, ஒரு வாரம் நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்க, பார்த்துக்கங்கன்னு யார்கிட்டையாவது சொல்லியிருப்பீங்க, 2 சொட்டு தண்ணி ஊற்றுங்கடான்ட்டு. ஒரு வாரம் கழித்து அது வளர்ந்துருக்கும் போது பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். டே, நான் இருக்கும்போதே இன்னும் இப்படி வளரல, நான் போனதுக்கப்புறம் பார்த்தா புசு புசுன்னு வளர்ந்துருக்குதுடா. எப்படி வளருது? ஒவ்வொரு பூவுக்கும் எப்படி ஸ்மெல் வருது, ஒவ்வொரு தாவரம் எப்படி பச்சை பசைன்னு இருக்குது. அது நீங்கள் இப்போ அறிவியல் படி குளோரோஃபில்லு, அந்த ஃபில்லு, இந்த ஃபில்லு, மண்ணாங்கட்டி ஃபில்லு எல்லாம் சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் எப்படி தேவன் ஒவ்வொரு பூக்களுக்கு சில வித்தியாசமான கலர்களை ஒரே பூவில் வச்சுருக்கிறாரே, பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறாரு, டிராயிங் போட்ட மாதிரி. இதெல்லாம் ராத்திரி பூக்குதா இல்லை பகல் பூக்குதா? இது கலர் சிகப்பு கலர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு மஞ்சளாக ஒரு கலர் இருக்கும், மறுபடியும் ஒரு சிகப்பு கலர் அதில் வரும். என்னடா இது, நாம் டிராயிங் போட்டால் கூட இப்படி வராதே. அப்புறம் மோந்து பார்த்தா அவ்வளவு ஸ்மெல் வருது. என்னடா இந்த ஸ்மெல்லு எங்கேருந்து வருதுடா? இது காட்டில் கிடக்குது. பேசாமல் அப்படியே நம்ம புசுக்கு புசுக்குன்னு அடிப்போம். அடித்தது ஒரு அரை மணி நேரத்தில் வேறு ஸ்மெல் அடிக்குது. இது போய் வேறு ஸ்மெல் வருது. அப்போ ஒன்று 1 லிட்டர் அடிக்கிட்டு வர முடியுமா? என்ன முடியாது. அது போயிடுது, காற்றுல போயிடுது. இது காற்றுலையே வெளியிலே வெயிலையும் மழையிலையும் பூத்துட்ருக்க வாசனை மாத்திரம் அப்படியே அதுக்குள்ளே இருக்குதே. என்னையா இது? யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்து தேவனை மையப்படுத்து. ஏன் இதை சொல்லன்னா, அந்த காலங்கள் அதை அப்படி பண்ணி வச்சுட்டார். அவ்வளோதான். அவர் ஞானத்தில் பிரமிக்கத்தான் நம்மளால் முடியுதுமே வெளியே இதுக்கு காரணம் காட்ட முடியாது. தேவன் ஒருவர் செய்கிற செயல் ரகசியமாக இருக்கும். ரகசிய செயல்கள் இதெல்லாம். அந்த காலங்களில் நன்மை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காலங்களில் அவன் கோபமாக இருக்கான். அந்த காலங்களில் அவன் கோபமாக இருக்கான், பல்ல கடிக்கிறான். அந்த காலங்களில் கெடுத்து விடுறது வேற, கெடுக்கிறதுக்கு பல்ல கடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த காலங்களில் நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கணும், மனுக்குலத்துக்கு நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு வண்ணத்து பூச்சி எடுத்தால் வித்தியாசமான டிசைனில் இருக்குது.
அது ஆஃப்டர் ஆல் கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் செத்து போகும். அதுக்கு உண்டான டிசைன் அதுவே பார்க்க முடியாது. நம்ம ரெக்கையை பாரு, அப்படி பார்க்கவே முடியாது. அதுக்கு ஞானம் இல்லை. டிசைன் போட்டு அது பறக்க விட்டார். அதுக்கு தெரியாது என்ன டிசைனு, என்ன கலரு, ஒன்று அது பாட்டுக்கு போகும், சத்துரும். பாருங்க, அது அழகு ரெக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் அதுக்கு ஒரு பெயிண்ட் அடித்து வச்சிருக்கிறார், கலர் போட்டு வச்சிருக்கிறார். எப்படின்னு கேட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு என்ன மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு அவரை துதிக்காமல் சண்டை போட்டுக்கிட்டு அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி உட்காந்துட்டு இருக்கு. சந்தேகப்பட்டுக்கிட்டு மாம்ச புத்தி இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லை, சந்தேகத்தின் ஆவி. எவ்வளவு ஃப்ராடு பயல்க! நம்ம அப்படி தான் பேசணும். எவ்வளோ ஃப்ராடு பயல்க நம்ம, கஞ்சங்கள், கஞ்ச பயல்க நம்ம. இப்படி ஒன்று ரிலீஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு அவ்வளோ யோசிப்போம். இன்னும் சிலர் ஆண்டவருக்கே கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி கஞ்சங்களாக இருக்குமே. அவர் எவ்வளோ உதாரத்துவமாக இருக்குது. அது கலரை வச்சு அதுக்கே தெரியாது, அது பார்க்க தெரியாது, பின்னால் ரெக்கைகளை பார்க்க தெரியாது. அது பாட்டுக்கு போகுது. அது பறந்து போகிறத பார்த்தா அழகாக மனுஷனுக்கு தான் ரொம்ப வியப்பாக இருக்குது. தோட்டத்துக்குள்ளே எல்லாம் வண்ணத்தை பிடிச்சா பறக்குதுன்னா மனுஷனுக்கு அப்படி இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த காலங்களில் தேவன் நன்மை செய்யும்போது அவனுக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. இது நிமித்தம்தான் அந்த காலங்களில் அவன் தாண்டவம் ஆடுறான். உங்களுக்கு இப்போ விளங்கிருச்சா? அதனால தான் அந்த நாட்களில் ஜெபிக்கணுங்கிறது. அந்த நாட்களில் உபவாசம் போட்டு கரெக்டாக மந்திரவாதிகள் அவனுங்களுக்கு தெரியும், அவனுங்களை ஏவி விடுறானுங்க. அந்த நாட்களில் தான் ஏற்கனவே பேய்கள் பிசாசுகள் பிடிச்சவன் சில நேரங்களில் ஜனங்களுடைய உயிரை எடுத்துடுறான். கரெக்டாக அந்த நாளில் எடுப்பான். பாருங்கள், நீங்கள் நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் அது இதெல்லாம் அந்த நாட்களில் நடக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம். அந்த 12 மணிக்கு அப்புறம் அவன் ரிலீஸ் பண்ணிடுவானுங்க, போய் வேலை செய்ப்போன்ட்டு. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், ஜெபத்தில் உறுதியாக இருந்து இவைகளை விரட்ட இருந்தால் அந்த தாக்கம் நமக்கு தெரியும். ஆனாலும் தேவன் விட மாட்டார். நம்ம விளையாட்டுத்தனமாக ஈகோ வச்சுக்கிட்டு பொறாமையும் பெருமையும் கசப்பும் சண்டைகளும் வைராக்கியங்களும் கத்துறதும் இதுவும் அதுவும் தான் சரீரங்களை தாக்கி விடுது, டக்குன்னு தாக்கும். அதுக்கு காரணம் தேவன் அல்ல. அவன் அவ்வளவு விளையாட்டு விளையாடுறான். நம்முடைய கஞ்ச புத்தியே நம்மளை அட்டாக் பண்ணும். உண்மையை சொல்லுகிறேன். நல்ல இருதயம் இல்லை, இந்த இருதயத்தில் வச்சுட்டு இருக்கும்போது நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், அடி வாங்கிடும். ஆகையினாலே ஏன் இதெல்லாம் வேதம் விளையாட்டுக்காக எழுத கொடுக்கப்பட்டிருக்குதா? இது வருவோம் போவோம், அப்படி கேட்போம் போவோம், நம்ம ரகசியமாக இருப்போம், அப்படி ஈகோடு இருப்போம், அதோடு இருப்போம், இப்படி இருப்போம், அப்படி இருப்போம். ஐயா அடி மேலே அடி வாங்குவாங்க. லபோதிபோங்கிறது இல்லைங்க. ஆனால் வேதத்தின்படி இருக்கோமா இல்லையான்னு நம்ம இருதயம் முதல்ல நமக்கு சாட்சி சொல்லட்டும். அடுத்தவன் சொல்கிறதுக்கு பதிலாக அடுத்தவன் சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம்னா நம்ம இருதயம் கண்டமாய் தாண்டி இப்போ அடுத்த இருதயம் நம்மளை கண்டம் பண்ணுது. அப்போ எவ்வளோ மோசமாக நம்ம இருக்கோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்தீங்களா? ஆக நம்ம தான் திருந்தணுங்க. அந்த நாட்களில் அவன் ஆக்ரோஷமாக இருக்கும், வரக்கூடாது. அந்த நாட்களில் எவ்வளோ பேரை க்ளோஸ் பண்ணணுமோ க்ளோஸ் பண்ணிடணும். ஆண்டவரோ அந்த நாட்களில் நன்மைக்கு வச்சிருக்கும்போது இவனுக்கு பொறுக்க முடியல, பல்ல கடிக்கிறான். அதனால தான் அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். திறந்த புஸ்தகமாக இருங்க, அவ்வளோதான். திறந்த புஸ்தகமாக இருக்கணும், ரகசியமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான பரிசுத்தம் வேணும், குடும்பத்தில் பரிசுத்தம் வேணும், பிள்ளைகள் மத்தியில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, தேவனுக்கு முன்பாக சுத்தமுள்ளவனாக இருக்க பழகுங்க, அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி உங்கள் பரிசுத்தம் என் தலையில் இருக்கணும்ப்பான்னு கேளுங்க. உங்கள் பரிசுத்தம் என் கண்களில் இருக்கணும்னு கேளுங்க. உங்கள் பரிசுத்தம் என் கைகளில் இருக்கணும்னு கேளுங்க. உங்கள் பரிசுத்தம் என் இருதயத்தில் இருக்கணும்னு கேளுங்க. உங்கள் பரிசுத்தம் என் நாவில் இருக்கணும்னு கேளுங்க.
உங்கள் பரிசுத்தம் என் காதில் இருக்கணும்னு கேளுங்க, என் கால்களில் இருக்கணும்னு கேளுங்க. ஆக மொத்தம் உச்சநிலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் பரிசுத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. கேட்டு முழங்கால் படிக்கிட்டு கேளுங்க. ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கேளுங்க, ஐயா 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 என்னை ஆயத்தப்படுத்துங்க ஐயா. அதை விரும்புங்க, பரிசுத்தத்தை விரும்புங்க. வேண்டாத அவருடைய பரிசுத்தம் கண்களில் காதுகளில் நாவில் இருந்தால் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், கைகளில் இருந்தால் அடிக்க மாட்டோம், பிள்ளைகளை அடிக்க மாட்டோம், அல்லேலூயா, கணவனை அடிக்க மாட்டோம், மனைவி அடிக்க மாட்டோம். சின்ன பிள்ளைகளை போட்டு சிலர் அடிக்கும் பாருங்கள், தாய்மார்கள். ஈரமில்லாத நெஞ்சு இது. தேவன் பார்த்து சும்மா இருக்க மாட்டார். நியாயத்தீர்ப்பு நாளில் வச்சு அடிப்பார் பாருங்க. அன்னைக்கு இருக்குது, நல்லதில்லை. அவருடைய பரிசுத்தம் கைகளில் இருந்தால் கள்ள கையெழுத்து போட மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம். அவருடைய பரிசுத்தம் கால்களில் இருந்தால் கண்ட இடத்துக்கு ஓட மாட்டோம். உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய பரிசுத்தம் வேணும். கதறி ஜெபிக்காத பட்சத்தில் வராது. தேவன் அதை விரும்புகிறார். இன்றைக்கி நல்ல நாட்கள், நமக்கு நல்ல காரியங்களை செய்வதற்காக காலங்களை கர்த்தர் வச்சிருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே அடி வாங்குறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை. நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், படம் பார்க்கல, சினிமா பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பிசினித்தனமே மகா பெரிய பாவமாக இருக்கிறது. அதை அவன் ஒரு வாய்ப்பாக எடுத்துட்டு நம்மளை அடிக்க பார்ப்பான். அவனுக்கு ஒரு வாய்ப்பையும் தரக்கூடாது. கர்த்தர் நல்லவர். பகலிலே வெயிலாகிலும் நல்லா வாசிக்க தெரியுது நமக்கு. ஆனால் இப்போ சொன்ன சத்தியம் புரிஞ்சுது அன்றைக்கி. சொல்லுங்கள், அதுக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணணும்? உஷாராக இருந்துக்கணும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் எந்தெந்த இடத்துல இருந்து தீங்கு வருதோ அத்தனை தீங்குக்கும் காப்பதாக சொல்லியிருக்கிறார். அடுத்து கர்த்தர் ஆமேன். ட்ராவலில் நமக்கு அடி விழுகுது. ட்ராவலில் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஜெபம் பண்ணாமல் போகாதீங்க. போகும்போதும் வரும்போதும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு உபாகம் 28 போட்டிருக்கு. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போகும்போதும் வரும்போதும் ட்ராவல். கர்த்தர் நல்லவர். அவன் எப்படியாவது ட்ராவலில் அடி கொடுத்துடலாமான்னு பார்ப்பான். ஒரு ஆக்சிடெண்ட் பண்ண வச்சிருவோமா, ஒரு சங்கடத்தை உண்டாக்கிடலாமா அப்படின்னு. அதனால தான் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காப்பாற்றணும் நமக்கு. அதையும் அவர் செய்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் சரி, கால் தள்ளாட விட மாட்டார். இஸ்ரவேலை காப்பாற்றுகிறார். பகலில் வெயில், இரவில் நிலவு சேதமாக்கிறது இல்லை. எல்லா தீங்குக்கும் காப்பாற்றுறார். போக்கையும் வரத்தையும் காப்பாற்றுறார். கொஞ்ச நாள் காப்பாற்றுவாரா? இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார், எந்நாளும் காப்பார். இந்த சங்கீதக்காரன் அதனால தான் காப்பாற்றுகிறது யார்? ஒத்தாசை வரும் பர்வதங்கள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர்னு சொல்லி என் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை காப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். நன்றி அப்பா. கொஞ்சம் பர்சனலாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி எப்போதுமே பர்சனலாக எடுத்துக்கணும். வசனங்களை எடுத்துட்டு உடனே ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்களே, எனக்கு சொல்லியிருக்கீங்களே, என்னை இப்படி நேசிக்கிறீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லி வசனம் கேட்டோம் போனோன்னு அப்படி இருக்காம, ஐயா இது எனக்கு தான், என்னை இவ்வளோ விசேஷமாக காப்பாற்றி வந்த தெய்வம் ஸ்தோத்திரம். ரகசியங்களை சொல்லி கொடுக்குறீங்க. நாங்கள் அடி வாங்கும்போது ஏன் வாங்குகிறோங்கிறதையும் கர்த்தர் தானே சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலன்னா நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த பகலில் வெயில், இரவில் நிலவுங்கிறதுக்கு ரகசியத்தை எப்படி சொல்லிக் கொடுக்குறார். காலங்கள் எப்படி ரகசியங்களை சொல்லி, அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லி எப்படி சொல்லிக் கொடுக்குறார். எந்தெந்த காலங்கள் நன்மை வருமோ அந்தந்த இடத்துலலாம் பல்ல கடிக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் எங்கிட்டாவது நன்மை வந்துச்சுன்னா போதும், அந்த இடத்துல வந்து நிற்கிறான். இந்த இடத்துலேருந்து நன்மை வந்து அந்த இடத்துல நிற்பான். ரொம்ப சுதாரிச்சுக்கிறான், உஷாரா.
எங்கே இருந்தாவது நன்மை. இப்போ தான் லோன் போட்டிருக்கோம், அது வர்ற மாதிரி இருக்குது, நல்ல மேனேஜர் நமக்கு நல்லவர்னா அங்கே போய் நிற்பான், டக்குன்னு மேனேஜர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவார், வேற ஒரு ஆள் வந்துடுவான், எங்களுக்கு தெரியாதுன்ட்டு அவன் கையெழுத்து போட மாட்டான், இழுப்பான். என்னடா வந்த மாதிரி வந்தது, எட்டின மாதிரி எட்டுது, டப்புன்னு நிற்கிதே அப்படின்னா அவனுக்கு தெரியுது எந்த இடத்துலேருந்து நன்மை வரணும், உடனே நிற்பான். நம்ம அதுக்காக ஒவ்வொரு காரியத்துக்காக கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். தெய்வமே, நம்ம என்ன தேவையாக இருந்தாலும் முதல்ல அந்த தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்லணும், மனுஷன்ட்ட அல்ல. அதை பழகணும், அதை ப்ராக்டிஸுக்கு கொண்டு வாங்க. கேட்குறது ரொம்ப ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணணும். தேவனே இது எனக்கு வேணும், அப்போ நீங்கள் வாங்கி கொடுங்க. இவர் வாங்கி கொடுப்பார், அவர் வாங்கி கொடுப்பார்லாம் கிடையாது. நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். அது யார் மூலமாக? ஒரு வழி அடைச்சா கர்த்தர் இன்னொரு வழியை திறப்பார். அது அவர் தான் செய்யணும். மனுஷன்ட்டேருந்து டக்குன்னு நம்ம கேட்டு வாங்குறது ஆசீர்வாதமாக முடியாது. தேவனிடத்துலேருந்து ஜெபித்து தேவன் தயார் பண்ணி யார் மூலமாக கொடுக்கறது நிலையான ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி பல காரியங்கள் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வம். எனக்கு இந்த காப்பாற்றுதல், எனக்கு இந்த கர்த்தர் காப்பாற்றுறது, என்னையே விசேஷப்படுத்தி காப்பாற்றி இருக்கிறார். நான் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளே வந்துராவிட்டால் நான் சபைக்கு வந்திருக்க முடியாது. சபைக்கு வந்துராவிட்டால் இந்த வசனங்கள் எனக்கு சொந்தமாக இருக்காது, இந்த பைபிள் எனக்கு சொந்தமாக இருக்காது. இந்த பைபிள் இன்னைக்கு சொந்தமாகிறது மாத்திரமல்ல, இன்னைக்கு நான் காலை ஆராதனைக்கு வர்றதுக்கு என் தேவனுக்கு நான் சொந்தமானவனாக இருக்கிறபடினால தான் நான் கால ஆராதனைக்கு வர்றேன். காலாராதனைக்கு வந்ததுனால என்னை தேவன் வெறுமையோடு அனுப்பாமல் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறார். அப்படின்னா இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி பாராட்டணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, தாழ்மையாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். ஐயா, இந்த வசனங்கள் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிராவிட்டால் எனக்கு சொந்தமாக இருக்குமா? இன்னைக்கு இருக்காது. ஏதாவது இந்த பேய்களுடைய வேதங்கள் ஏதாவது வாயில் உச்சரிச்சுட்டு நான் ஓடி இருப்பேன். இன்றைக்கி கர்த்தருடைய வாயிலிருந்து பெறப்பட்ட வசனம், என்னை காப்பாற்றுகிற வசனம் இன்றைக்கி என் காதில் கேட்குது, என் சொந்தமாகுது, என் வாயில் உச்சரிக்கப்படுகுது. அப்போனா நான் எவ்வளவு பாக்கியமான இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தருடைய வாயிலிருந்து, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வேத வசனம் எனக்கு சொந்தமாகுதுன்னா என் தேவன் என்னை எவ்வளவு கனப்படுத்தி இருக்கிறார், அவர் தெரிந்து கொண்டார். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்பா, இந்த வசனங்களால் நீங்கள் காப்பாற்றுவதாக இந்த காலை வேளையில் சொல்லி இருக்கிறீங்க. வேற யாருக்கும் இல்லைப்பா, எனக்கு அந்த வசனம், எங்களுக்கு அந்த வசனம். அப்படியே செய்யுங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் திருந்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது ஐயா. நாங்கள் திருந்த கிருபை செய்யுங்க, இன்னும் சொல்லி கொடுங்க, ஆயத்தமாக்குங்க. உங்கள் பரிசுத்தம் எங்கள் உச்சம் தலையிலேருந்து கால் வரைக்கும் விளங்குவதாக ஐயா. எங்களுடைய பழைய காரியங்கள் இனி எங்களுக்குள்ளே காணப்படாமல் இருக்கணும்னு வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுறோம், ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆண்டவரை நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.